ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜ். நீங்கள் நினைத்தபடி உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புத எண்கள் அப்படின்னு பார்த்தா 369 ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக, நாம விரும்புகின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு எண்ணாக இருக்கிறது. இது ஒரு அதிசயமான எண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, நிக்கோலா டெஸ்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அறிவியலாளர். அவர் இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நம்மளால அவருடைய வரலாறுல பார்க்க முடியுது. ஏன் 369 அவர் பண்ணாரு? இப்ப அந்த 369 சாராம்சம் என்ன? இதனால நாம் நினைத்த காரியம் எப்படி நமக்கு நிறைவேறுது? இது உண்மையிலேயே நிறைவேறதுக்கு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துதா, இல்லை உண்மையிலேயே இது பிரபஞ்சத்தின் எண்ணா அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறணும், நாம் விரும்பியபடி வாழணும், நமக்கு தேவையான இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் நமக்கு சேரணும் என்பது அனைவருக்குமான விருப்பம். மனிதர்களாக இருக்கிற அனைவருக்கும் இருக்கிற விருப்பம், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை. இதுதான் விஷயம். அப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம விரும்பிய வாழ்க்கையை வாழணும், நம்ம விரும்பிய ஒரு பதவியை அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது, நாம சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்களை பயன்படுத்தும் போது நம்மளுடைய விருப்பங்கள் நிஜமாக ஆகும் என்பதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த சீக்ரெட் புக்ஸ் எல்லாமே இதை தான் சொல்லுது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பற்றியான விழிப்புணர்வு கிடையாது. சில ஆண்டுகளாக யூடியூப் வாயிலாகவும் சரி, மற்ற விஷயங்கள்லையும் சரி, சினிமா கலைஞர்கள் கூட என்ன சொல்றாங்க, நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி என்னோட லட்சியங்களை அடைஞ்சேன். சமீப காலத்துல நடிகர் தனுஷ் சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்றாங்க. ஆக மேனிஃபெஸ்டேஷன் என்பது இன்று நேற்றல்ல, விவரம் தெரிந்தவர்கள் காலகாலமாக செய்கிற ஒரு அற்புத பயிற்சி. இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கிற ஒரு அற்புத பயிற்சி தான் இது. இதுல மாய மந்திர வித்தைகள்லாம் எதுவும் கிடையாது. இந்த 369 என்கிற இந்த எண்ணை பயன்படுத்தி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை ஏன் பல லட்சம் மக்கள் செய்யறாங்க, இது எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல வேலை செய்கிறது அப்படி என்பதை தான் நாம இப்ப பார்ப்போம். உண்மையிலேயே 369க்கு சக்தி இருக்குதா, அந்த எண்களுக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா, எண்களுக்குன்ற ஒரு சக்தி இருப்பதாக அறிவியல்ல நிரூபணம் எதுவும் கிடையாது. ஆனாலும் 369க்கு அந்த 369 பயன்படுத்தி செய்கிற மேனிஃபெஸ்டேஷனுக்கு உண்மையாக அந்த நிஜமாக நம் முன்னாடி நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆற்றல் இருக்கு. இது எப்படி நடக்குது? இப்ப நாமளும் இது போன்ற விரும்பிய விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இதை பயன்படுத்தினா நிறைவேறுமா அப்படி என்பதைத்தான் நாம இப்ப விரிவாக பார்ப்போம். இதை பத்தியான விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இத்தனை விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் தேவை இருக்கு இல்லையா? நம்ம உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஜெனரலாக அனைவருக்குமே இது தேவைப்படுகிற ஒரு விஷயம். இந்த உலகத்துல மனிதர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு பொதுவான ஒரு வாக்கியம் அனைவருக்குமே தேவைப்படும். இந்த வாக்கியத்தை மையமா வச்சு கூட ஜெனரலா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை தனிப்பட்ட முறையில தேவை இருக்கிறவர்கள் அவர்களுடைய தேவையை ஒரு வாக்கியமாக எடுத்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை செய்யலாம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கல் இருக்கு. இப்ப 333 மெத்தட்னு ஒண்ணு இருக்குது. 3 555 மெத்தட் இருக்கு, 777 மெத்தட் இருக்கு, 666 மெத்தட் இருக்கு, 999 மெத்தட் இருக்கு. இத்தனை மெத்தட்கள் இருந்தாலும் அதையெல்லாம் காட்டிலும்
இன்னும் கொஞ்சம் சிறப்பானதாக உயர்ந்த நிலையில அதிகப்படியாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க எண்ணாக இந்த 369 இருக்க காரணம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த வாக்கியத்தை இப்போ ஒரு 555 மெத்தட்னு வச்சுக்கோங்க. அந்த மெத்தட்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 5 தடவை 55 தடவை நம்ம எழுதுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு 55 தடவை எழுதிட்டு இது போல 5 நாள் எழுதுவோம். ஒரு நாளைக்கு 55 முறை 55 முறை ஒரு நாளைக்கு எழுதுனா 5 நாளைக்கு எழுதுவோம். அவ்வளோதான் 555 மெத்தட். இப்போ 333 மெத்தட்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 33 முறை 3 நாள் எழுதுவோம். அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு முறை 555 333 33 முறை ஒரே டைம்ல எழுதிட்டு நம்ம விட்டுட்டு அடுத்த நாள் தான் அடுத்தது எழுதுவோம். ஆனா இந்த 369 முறையில ஒரு நாளிலே 3 வேளையும் நம்ம எழுதுவோம். உங்களுடைய காரியம் எதுவோ, இப்ப சொன்னல ஜெனரலான ஒரு கேட்டகரி. என் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தோடும் செல்வ செழிப்போடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து வருகிறேன். என் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தோடும் செல்வ செழிப்போடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து வருகிறேன். என் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தோடும் செல்வ செழிப்போடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து வருகிறேன் அப்படிங்கிற இந்த ஒரு வாக்கியம் அனைவருக்குமான ஒரு பொதுவான தேவையுள்ள அத்தியாவசிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வரி, பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இந்த வாக்கியத்தை 369 மெத்தட்ல நீங்க எழுதும்போது இது நிஜமாகவே உங்க வாழ்க்கையில் நிஜமானதாகவே இருக்கும். இந்த வாக்கியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதப்படுகிறது, அதாவது நிகழ்காலத்தில் எழுதப்படுகிற ஒரு விஷயம். இப்போ நிகழ்காலத்துல நீங்க இருப்பதாக உணரும் போதுதான் அந்த விஷயங்கள் உண்மையாகும். ஏற்கனவே நடந்து விட்டது, அதுக்கு நன்றின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அது பாஸ்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது நடந்து விட்ட விஷயத்தை நாம தொடர்ச்சியாக எங்களுக்கு காரியம் நடந்து விட்டது, நடந்ததை நான் இப்போது அதிலே பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எல்லாம் காரியம் நடந்துருச்சு, எனக்கு தேவையானதை கொடுத்துட்டாங்க, நான் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்பதுதான் முக்கியமான விஷயம். இப்ப இந்த 369 369 மெத்தட்ல இந்த சொன்ன அஃபர்மேஷனை காலையில ஒன்று உங்களால விடியற் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 3 மணிக்கு எழுந்திருக்க முடிந்தால் எழுந்து காலையில 3 முறை இந்த அஃபர்மேஷனை எழுதுங்க. எழுதுவது மட்டுமல்ல, உணர்வுபூர்வமாக பிரார்த்தனையாக கண்மூடி காட்சிப்படுத்தி நினைவுபடுத்தணும். அந்த சூழ்நிலையில் நீங்க இருப்பதாக நினைவு கொள்ளணும். அந்த சூழ்நிலை வாழ்வதாக கண்ணை மூடி அந்த அந்த இடத்துல நீங்க இருப்பதாக கற்பனை உலகத்துல வாழணும். 3 மணிக்கு எழுந்திருக்க முடியல, பிரச்சனை இல்லை, காலையில 6 மணிக்கு எழுந்துருங்க. 6 மணிக்கு கண்டிப்பா எழுதலாம். அதுவும் என்னால முடியாதுங்கன்னா காலையில 9 மணிக்கு எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3, 6, 9 இந்த 3 நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கான நிரந்தரமான நேரமா எடுத்து அந்த நேரத்துல காலையில எழுதுங்க. 3 முறை எழுதினா போதும். 3 முறை எழுதுவது முக்கியம் இல்ல, உணர்வுபூர்வமாக அந்த வாக்கியத்தை நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பதாக கற்பனை உலகில காட்சிப்படுத்தி நீங்க எழுதணும். இது ஒரு உதாரண வாக்கியம்தான். அடுத்தது மதியானம் 3 மணிக்கு, மதியம் 3 மணி, ஏன்னா காலையில 9 மணி வரைக்குமான நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் எழுதலாம். 3 மணி 6 மணி 9 மணி போல நீங்க இந்த 3 நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல காலையில எழுதலாம். இப்போ மதியம் பாத்தீங்கன்னா அந்த 3, 6, 9க்கான சூட்டபிளான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மணி.
3 மணிக்கு சரியா நீங்க இத 6 முறை எழுதணும். 6 முறை. இந்த வாக்கியத்தை 6 முறை உணர்வுபூர்வமாக காட்சிப்படுத்தி உங்க வாழ்க்கையில நிஜமாக நடந்ததாக நினைத்து எழுதணும். அடுத்தது மாலை 6 மணிக்கு எழுதலாம். உங்களுக்கு ஒரு வேளை நேரம் இல்ல. 6 மணி வாக்குல நீங்க அலுவல் பிஸியா இருக்கிறீங்க. எழுத முடியல. ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க. இரவு 9 மணிக்கு எழுதலாம். 9 மணிக்கும் உங்களால எழுத முடியலன்னு வச்சுக்கோங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் எழுதலாம். 12 மணிக்கு கடைசியா எழுதிக்கலாம். அவ்வளவுதான். இப்படி இந்த 3 நேரமும் காலை 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறையாக ஒரே விஷயத்தை நீங்கள் 3 ஒரு நாளையிலே 3 முறை நீங்க எழுதுறீங்க. காலையில 3 தடவை, மதியானம் 6 தடவை, இரவு 9 தடவையாக மொத்தம் 3 முறை இந்த விஷயத்தை ரிப்பீட் பண்றீங்க. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆழ் மனதுல நம்பிக்கையை விதைக்கும். இந்த நம்பிக்கையை விதைப்பதன் காரணமாக அந்த விஷயத்தினை நோக்கி உங்களை ஈர்க்கும். உங்களுடைய மனநிலைகள் எல்லாமே அந்த விஷயத்தின் மேலேயே பதிய ஆரம்பிச்சு, அந்த விஷயத்தை நோக்கியே உங்களுடைய கவனங்கள் ஈர்க்க ஆரம்பிக்கும். இப்படி கவனங்கள் அந்த விஷயத்தை நோக்கி ஈர்க்கும்போது, ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய முழு சிந்தனை, திறன், செயல்பாடு எல்லாமே அதை நோக்கியே இருக்கும். உங்களுடைய வேலையானது, உங்களுடைய மனமானது அதை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். இப்ப இந்த பிரபஞ்சமானது உங்களுடைய மனதோடு தொடர்பு கொண்டு, நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ, அதை உங்களுக்கு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தும். நீங்க எதை நோக்கி பயணம் செய்யறீங்களோ, அந்த விஷயம் உங்கள் முன்னாடி நேரடியாக வந்து கொண்டிருக்கும். இதுதான் இந்த ஈர்ப்பு விதியோட அடிப்படை சாராம்சம். இப்ப நான் சொன்ன இந்த நேர்மறை வாக்கியம் பொதுவானது. எல்லாருக்குமே இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதையும் தாண்டி தனிப்பட்ட முறையில ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்திற்காக நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு சொன்னா, குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை அஃபர்மேஷனாக எழுதி, இதையே நீங்கள் வந்து காலை 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறையாக நீங்க ஒரு நாளையிலே 3 தடவை நீங்க வந்து இதை பிராக்டிஸ் பண்ணும்போது, இது போன்ற எத்தனை தடவை பண்ணணும்? 21 நாள் குறைந்தபட்சம் பண்ணணும். அதிகபட்சம் 45 நாள் பண்ணாலே போதும். நீங்க அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்த்துடலாம். இந்த விஷயமானது எவ்வளோ விரைவாக நடக்க முடியுமோ, அவ்வளோ விரைவாக நடந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்க லட்சியங்களை நிறைவேற்ற வழிவகுக்கும். இப்ப இந்த அஃபர்மேஷன் மட்டும்தான் எழுதணுமா? எனக்கு எப்படி எழுதணும்னு தெரியல. என்ன அஃபர்மேஷன் வேணும்னு தெரியல அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு வரியில உங்களுடைய இலக்கை நிர்ணயிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சுருக்கமாக இந்த பிரபஞ்சத்துக்கு புரியிற மாரியும், உங்களுக்கும் வந்து அந்த ஒரு வரியிலேயே அனைத்து விஷயங்களையும் அடக்கியதாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். இதுதான் இங்க இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இப்ப எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பணம் வேணும் என்பது எதிர்காலம். நான் செல்வ செழிப்போடு இருக்கிறேன். நான் வளமோடு இருக்கிறேன். அப்படின்னு தான் எழுதணும். அப்ப நாம வந்து ஏற்கனவே நமக்கு கிடைத்து விட்டதாகவும், அதை நாம் இப்போதைக்கு அனுபவித்துக் கொண்டிருப்பதாகவும் நிகழ்காலத்தில் எழுதணும். இதுதான் விஷயம். நமக்கு வேண்டியானது கடந்த காலத்துல நடந்துருச்சு. நாம அதை அனுபவித்துக் கொண்டிருப்பது நிகழ்காலம். இதுதான் இங்க புரிய வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் மொட்டையா சொல்லிடுவாங்க. நிகழ்காலத்துல எழுது, இல்ல நடந்த மாதிரி எழுதுன்னு 2 பகுதியா சொல்லிடுவாங்க. அது அப்படி அல்ல என்பதை விளக்கமா தெரிஞ்சுக்கணும். நமக்கு கிடைக்க வேண்டியதை கடந்த காலமாக சொல்வதும், நாம் கிடைத்ததை பயன்படுத்தி நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பதை நிகழ்காலத்திலும் சொல்ல வேண்டும். இதுதான் பாஸ்ட் பிரசன்ட் என்பது. இங்க இருக்கிற சூட்சுமமான வார்த்தைகளை தான் நம்ம அப்படி பயன்படுத்துறோம். இப்ப பணம் தேவையை நம்ம எப்படி எழுதணுமோ அப்படி எழுதணுமோ, அதே போல உங்களுக்கான லட்சியங்கள் எது தேவையோ, நான் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றுகிறேன். என்னுடைய பணியை சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இது போன்ற நிகழ்காலத்துல நீங்க எப்படி ஒரு அரசு அலுவலராகவோ அல்லது எந்த பதவி உங்களுக்கு வேணுமோ அந்த பதவியை வகிப்பதாகவோ, இல்ல வாழ்க்கையில திருமணம் நடந்து விஷயங்களாகவோ, இப்படி
உங்களுடைய எட்டாக்கனியாக இருக்கிற லட்சியங்களை எல்லாமே இப்படி ஒரு சிறு வாக்கியமாக மாற்றி அதை காலை 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறையாக நம்ம எழுதும்போது நம்மளுடைய அந்த தேவையானது விரைவாக நடந்து முடியும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. பல பேரோட வாழ்க்கையில நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்கு. முக்கியமான பிரபலங்கள் யாரும் வெளியிலே சொல்வதில்லை. அவ்வளவுதான் விஷயம். பல அரசியல் தலைவர்கள் முதல் சினிமா கலைஞர்கள் முதல் பலரும் மேனிஃபெஸ்டோ டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது மாய மந்திரம் அல்ல. ரொம்ப எளிமையான அனைவருக்குமே பயன் தரக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோடைய வரப்பிரசாதம். இதுலயே இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. நாம அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறையை தான் நம்ம இப்ப சொல்லியிருக்கிறோம். இதுல நன்றி கூறுதல் என்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அப்படி இந்த வாக்கியத்தோட நன்றியை நம்ம சேர்க்கும் போது இன்னுமே சிறப்பான விஷயங்கள் நடக்கும். இப்போ பலருமே நன்றி கூறுகிற அளவுக்கு பக்குவப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் எனக்கு இன்னும் நடக்கவே இல்லையே, அதுக்காட்டி நான் நன்றி சொல்றேனே, நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு சந்தேகத்தோடயே இதை சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா அவங்க நடக்காது. அதனால தான் நன்றி உணர்வான விஷயத்த இப்ப நான் சொல்லல. ஆனா அது ரொம்பவே முக்கியமானது. இதுல பரிச்சயப்பட்ட பிற்பாடு நன்றி உணர்வோட வாக்கியத்தை பயன்படுத்துவது எப்படி என்பதை வேற ஒரு பதிவுல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகும்போது தான் நமக்கு இதன் மூலியமாக நம்பிக்கையும் இதில் விரைவான விஷயங்கள் நமக்கு நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதனால தான் ரொம்பவே எளிமையாக உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன அந்த வாக்கியம் பொதுவானது, அனைவருக்குமே அது பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம் தான். அதை தவிர்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வாக்கியத்தை நேர்மறையாக எழுதி இதை எப்படி எழுதணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு வெள்ளை நோட்லேயோ வெள்ளை கோடு போடாத நோட்லேயோ அல்லது வெள்ளை தாளிலேயோ எழுதுங்க. நீங்க தொடர்ச்சியாக எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இடைவெளி விட்டு இல்லை இன்னைக்கு ஒரு பக்கம் நாளைக்கு ஒரு பக்கமெல்லாம் கிடையாது. எழுதுவது என்பது உங்களுடைய மனதை பழக்குவதற்கு தான். இத்தனை முறைகள் என்பதை ஒரு கணக்காக வைத்து அந்த எண்ணிற்கு ஒரு சில அதிர்வலைகள் இருக்கு அப்படி என்பதை நம்புவதன் காரணமாக நாம் இதெல்லாம் செய்கிறோம். எண்ணினுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துது. எண்ணுடைய ஆற்றல் நமக்கு இந்த ஜாதகங்கள்லாம் எண்ணினுடைய விளைவுகள் தான். அப்ப எண், நேரம் இது எல்லாமே எண்ணுடைய, அதாவது நம்பர்களுடைய கால்குலேஷன் தான். இந்த தேதி, நேரம், நாளு, நாழிகைன்னு நம்ம சொல்லுகிற பல விஷயங்கள் எல்லாமே எண் அடிப்படையில தான். அப்ப எண்ணிற்குன்னு ஒரு சில ஆற்றல்கள் இருக்கதான் செய்யுது. எப்படி நீருக்கு ஆற்றல் இருக்கோ அது போல எண்ணிற்கும் ஆற்றல் உண்டு. இதன் விளைவாக தான் நம்ம குறிப்பிட்ட எண்களை ஒன்றிணைத்து அதனுடைய சக்தியை நம்ம அனுபவிக்கிறோம். இப்ப தெய்வ காரியங்களுக்கெல்லாம் 108 முறை ஒரு சில விஷயங்களை நம்ம செய்கிறோம். ஏன் 108 முறை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 108 ஆனது 9 அடிப்படை ஆதார எண்ணாக இருக்கு. அதனால் அதற்கு சில ஆற்றல்கள், இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல்கள் அதுல வெளிப்படுது. இதனால தான் அந்த 108ஐ நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். இன்னும் பல விஷயங்கள்ல 108 கவனத்தை செலுத்துகிற ஒரு எண்ணா இருக்கு. இப்ப உங்களுக்கு தேவையான விஷயங்களை நேர்மறையாக ஒத்த வரியில நீங்க எழுதி அந்த வெள்ளை பேப்பர்லயோ இல்லை வெள்ளை நோட்லயோ எந்த கலர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல, காலை 6 மணி வாக்குல, மதியம் 3 மணி வாக்குல, இரவு 6 மணி 9 மணி அல்லது இரவு 12 மணி, இந்த 3 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல 9 முறையாக நீங்க எழுதி உங்களுடைய லட்சியங்களை நினைவாக்கி கொள்ளலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பலருக்கும் இது நடந்த ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக அனைவரும் முயற்சி செய்து உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்கான சில பல முக்கியமான வஸ்துக்களை நீங்கள் ஈர்ப்பதற்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக 100% நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான். அனைவரும் பயன் பெற வேண்டும் இதை பயன்படுத்தி அப்படின்ற ஒரு வார்த்தைகளோட இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடிச்சிருக்கும். பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.